ராதாத்த, நான் சஞ்சுக்கு Dress அவளுக்காக வாங்கல. என்னோட செல்ல மச்சன தீபக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் வாங்கினேன். ஆனா சஞ்சு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றா. ஏன்னா நீங்க சந்தோஷமா இல்லையா? ஏன் ராதாத்த? நான் இந்த ஃபேமிலிக்காக எதுவும் பண்ணக்கூடாதா என்ன? என்னோட செல்ல மச்சன தீபக்காக நான் எதுவும் பண்ணக்கூடாதா? நான் உங்க எல்லாருக்கும் மருமக தானா, மக இல்லையா? ஏன் ஏன் நீங்க இப்ப வரைக்கும் என்ன சுஹானா பாஜ்பாயா பாக்குறீங்க? நான் சுஹானா கஷ்யப் ராதாத்த. சுஹானா, இங்க பாருமா, உன்கிட்ட யாரம்மா அப்படி சொன்னாங்க நீ சுஹானா வாஜ்பாயின்னு? நீ எப்பவுமே சுஹானா கஷ்யப் தான், இந்த வீட்டு பொண்ணு. ஆமா சுஹானா. சரி சரி, முதல்ல நீ அழுகிய நிறுத்து. ஆமா சுஹானா, நாங்க யாரும் உன்னை எப்பவும் அலட்சியப்படுத்தினதே இல்ல. இது எல்லாத்துக்கும் இந்த ராதா தான் காரணம். பாத்தியா ராணு, இந்த ராதா எப்படி உன் மருமகளை அழ வைக்கிற பாத்தியா? திட்டமாட்டியா அவள? நான் என்னன்னுக்கா சொல்லுவேன்? ஏன் ராதா இப்படி பண்ற? ஓ மருமக வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நீ ஏன் மருமகளை அழ வச்சிட்டு இருக்க? ஐயோ, இப்ப நீ ஆரம்பிச்சிடாதமா. இங்க பாரு, உன் மாமியார் அழ ஆரம்பிச்சிட்டா. சுஹானா, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற? உன்னை எப்படி நாங்க அலட்சியப்படுத்துவோம்? சொல்லப்போனா நீதான் எனக்கு ரொம்ப நெருக்கமானவ. ஓகே ஓகே, அப்ப சரி. அப்படின்னா நீங்க கண்டிப்பா சுஹானாவுடைய கிஃப்ட சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கணும், சரியா? கண்டிப்பா கண்டிப்பா ஏத்துக்கிறேன். இப்ப சரி. இப்ப சந்தோஷமா? சுஹானா, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, நாம எல்லாரும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க, மிடில் கிளாஸ். வேலையை பார்த்தாலே பயந்து போயிடுவோம். அன்பு பொக்கிஷம் ஆகிறதுக்கு பதிலா ரொம்ப காஸ்ட்லின்னு தோணும். இதுதான் நம்ம யதார்த்தம். எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். இது வரைக்கும் நீ செஞ்சது எல்லாமே இந்த குடும்பத்துடைய மருமகன்ற முறையில தான் செஞ்சிருக்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. முதல்ல கண்ணத்தோட தொடச்சுக்க. ஆமா சுகானா, கண்ணை தொடச்சுக்கோ ப்ளீஸ். இல்லனா ப்ரொடியூசர் உன்னை பார்த்து கிளிசரினே இல்லாம இவ்வளோ அழகா அலறாளேன்னு கிளிசரினை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாரு. ரியலி ராதாத்த, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சஞ்சுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா இந்த ஃபேமிலிக்கு மருமகளா வரதுக்கு. நீங்க என்ன நம்புங்க, சஞ்சு என்னை விட ரொம்ப மெச்சூர்ட். அவ ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பொண்ணு. அவளால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் சுகானா. நாங்க உன்னையே சமாளிச்சுட்டு இதுக்கு மேல யார் வந்தாலும் சமாளிப்போம்.